தமிழ் அப்படின்ற வார்த்தையை சொன்னோம்னா அதுக்கு ஒரு கடவுள் பேர் வச்சோம் முருகன். அந்த முருகனுக்கு எல்லாரும் வரலாறு எல்லாரும் சொல்லப்படும் போது முருகன் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அவனுக்கு முதல் படை வீடு இருக்கிற இடம் திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் தான் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வழிபாடக்கூடிய ஒரு உரிமைகள் எல்லாமே உண்டு அப்படின்றது விஷயம். அந்த இந்துக்கள் தங்களுக்கு உண்டான தீப வழிபாட்டு உரிமையை பெற முடியலன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடினார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் இந்த அரசாங்கம் தடை விதித்தது. அரசாங்கம் தடை வித்தாமல் அரசு நிர்வாகிக்கும் கோயிலும் நமக்கு எதிராக செயல்பட்டது. இதன் காரணமாக பல்வேறு மக்கள் பண உளைச்சலுக்கு ஆளாகிட்டார்கள். பல்வேறு பக்தர்கள் ஏறக்குறைய சபிக்கும் நிலவிக்கெல்லாம் போயிட்டால் சிலர் பக்தர்கள் மனசில் நொந்த ஆரம்பிச்சோம். இப்படி தொடர்ந்து இந்த நடக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் ஒரு செயல் அரசே ஒரு வழிபாட்டு உரிமையை தடுக்கிறதே அப்படின்ற போது இந்த நாட்டில் நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற போது ஒவ்வொரு மனதிலும் ஒரு ரண வேதனை இருக்கப்படும் போது அந்த வேதனையின் உச்சத்தில் ஒரு நபர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். உண்மையிலேயே ஒரு வருத்தத்தக்க ஒரு செய்தி. உண்மையிலேயே ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்கூடிய ஒரு பக்தன் தன்னுடைய கடவுளை கும்பிட முடியல, அதுக்காக தான் சாகுறான் அப்படின்னா அதை விட கொடுமை இந்த அரசுக்கு தேவை இல்லை. இதோட இழிவான அரசு வேறு எதுவும் கிடையாது சொல்லலாம். அவர் ஏற்கனவே அப்படித்தான் சொல்லியிருக்கார். அந்த தற்கொலை செய்த நபர் பேர் பூர்ணச்சந்திரன். இவர் மதுரை மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள ஈவேரா சிலைக்கு முன்னாடி தற்கொலை பண்ணார். என்ன காரணம் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவருக்கு முன்னாடி தான் அவனைத்தான் இந்த அரசு பெருசாக நினைக்குது. அவருக்கு எதிராக நான் அங்கேயே நான் தற்கொலை செய்கிறேன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக அந்த போலீஸ் போஸ்டர் உள்ளே போய் தீக்குளித்து இறந்திருக்கிறார். இதில் குடும்பம் என்னன்னா அவர் குடும்பமே பாரம்பரியமாக திமுக குடும்பம். அதுதான் ஒரு குடும்பம். அவங்களே தன்னுடைய பாரம்பரியமாக இருக்கிற திமுக குடும்பமே இந்த திமுக அரசை எதிர்த்து அந்த குடும்பத்தில் ஒரு நபர் இறந்திருக்காருன்னா இதற்கு மேல் இந்த அரசு வேடிக்கை பார்க்குமா அப்படின்றது தெரியல. மக்களும் பெரும் கொந்தளிப்பு அங்கே ஏற்பட்டு ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? செய்திக்குள் செல்வதற்கு முன்னாடி தன் உயிரை தியாகம் செய்த திரு பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு நம்மளுடைய அஞ்சலியை முதல்ல செலுத்திக் கொள்கிறோம். திமுக தன்னுடைய மதவாத அரசியல்ல இன்னைக்கு ஒரு இந்து இளைஞனுடைய உயிர் என்பது பலி போயிருக்கிறது. இதற்கு திமுக நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏற்கனவே கூட நம்ம பார்த்திருக்கோம், இந்த தமிழக மண்ணில் பல பொய்யான போராட்டங்களை கையில் எடுத்து இது போன்ற பல அப்பாவிகளை கொண்டுதான் இந்த திமுக என்பது ஒரு அரசை நடத்தி வருகிறது. பல பிணத்தின் மேலேதான் ஏறி நின்றது. இன்னைக்குன்னு சொல்ல போனா இன்னைக்கு ஒரு பச்சையான ஒரு மத அரசியலுக்காக ஒரு பக்தனை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோம். இந்த நேரத்துல நம்ம இந்துக்கள் அனைவருமே ஒரு சபதம் என்பதை நம்ம ஏற்று ஆக வேண்டும். இன்னைக்கு பலிதானமான இந்த இளைஞனுடைய கனவு என்பது நிறைவேறவனும் அப்படிங்கிற ஒரு சபதத்தை நம்ம ஏற்பணும். அதற்காக நம்மால முடிஞ்ச எல்லா வகையிலும் நாமளும் இதற்காக நம்மளுடைய போராட்டத்தை என்பதை தொடர வேண்டும். நிச்சயமாக அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபத்தன்று இந்த தீபத்தூண்ல நாம் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும். அதற்காக என்னென்ன போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டுமோ அதை அனைத்து இந்துக்களும் செய்ய வேண்டும். அனைத்து இந்துக்களுக்கும் அந்த கடமை என்பது இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இந்த தீபத்தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏதோ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த புதிதான ஒரு தீர்ப்பு கிடையாது. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு தீர்ப்பு. ஆனா ஹெச்ஆர்என்சி இதுவரைக்கும் செயல்படுத்தவில்லை. இதுல ரெண்டு சொல்யூஷன் தான் இருந்திருக்கு. அதை பண்ணியிருந்தா இன்னைக்கு தமிழகம் இப்படி கொந்தளித்து இருந்திருக்காது. ஒரு இளைஞனை நாம் இழந்திருக்க மாட்டோம். ராமரவிக்குமார் அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறையை அணுகினார். அறநிலைத்துறை அன்னைக்கே அதை செய்திருந்தால், அதை ஏற்று நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது. இல்லை, கோர்ட்டுக்கு போச்சு. சரி, நீதிமன்றத்தை நாடியவுடன் நீதிபதி என்ன சொன்னார்? ஒரு 10 பேரோட மேல போய் தீபம் ஏற்ற அனுமதிக்கணும். இவ்வளவுதான் அவர் சொன்னது. எல்லாரையும் அப்போ சொன்னாரு 10 பேரை ஏற்ற சொன்னார். நீங்க யாரும் போகக்கூடாது, இந்த 10 பேர் மட்டும்தான் போக வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த இந்துக்கள் கட்டுப்பட்டு அங்க நின்றிருப்பார்கள். என்ன கலவரம் வந்தது இந்துக்களால்? அங்க ஏதோ இந்துக்கள் அங்க கூடியதால கலவரம் வந்துவிடும் என்று கவலைப்படுறார்கள். யார் கலவரம் செய்வார்? இந்துக்களுக்குள்ளாரே கலவரம் பண்ணிக்க போறாங்களா? ஒருத்தர் நீங்க சொன்ன 144 மதித்த அத்தனை பேரும் போனாங்க இல்லையா? ஏதாச்சும் கேள்வி கேட்டாங்க, சண்டை போட்டாங்களா, ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அமைதியான வழியில அற வழியில தானே இவ்வளவு நாளும் போராட்டம் நடத்தியிருக்கான் ஒரு இந்துவும். அப்ப அந்த இந்துக்களுடைய ஒரு உணர்வை கூட நீங்க யாரும் மதிக்கலையா? அந்த 2 காவல்துறையினரும் அங்க மதிக்கவில்லையே.
அப்ப நீங்க அந்த 10 பேரை கூட்டிட்டு போய் அந்த விளக்கை நீங்க ஏத்திருந்தீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அன்றே இந்த முடிந்து இருக்கும். அன்றே இந்த பிரச்சனை முடிந்திருக்கும். இந்துக்கள் சந்தோஷமாக அவர்களுடைய வழிபாட்டை முடித்துக்கொண்டு கலைந்து சென்று இருப்பார்கள். ஆனால் நீங்கள் நடத்தவில்லை. உங்களுடைய மத அரசியல் இன்னைக்கு எந்த லெவல்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்குங்கிறத பாருங்க. இந்த சாபம் எதுவும் உங்களை சும்மா விட போறதில்லை. இது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற வார்த்தை என்பது கிடையாது. ஏன்னா ஒரு அந்த மண்ணில் இருக்க அவர் அந்த மதுரை மாநகரை சேர்ந்தவர். ஒருத்தனுக்கும் அந்த மண் அதோடு இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க பிரிக்க முடியாது. என்னுடைய ஊர், என் ஊர்ல நடக்கக்கூடிய திருவிழா அது இப்படி இருக்கணும், அதை நான் இப்படி பார்த்திருக்கேன் எப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அதுல சின்ன ஒரு பாதிப்பு வந்தா கூட யாராக இருந்தாலும் அது உணர்வுபூர்வமாகத்தான் அணுக முடியும். அதுதான் இந்த மண், அதுதான் இந்த மண்ணுடைய கலாச்சாரம். இதை விட்டுட்டு புதுசா நீங்க என்ன தமிழனை கண்டுபிடிச்சிட்டு வர போறீங்க? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இது அப்படியே இந்த ஒரு தியாகம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இந்த தியாகம் எதுவும் இன்னைக்கு இவர் ஏற்படுத்தி வச்ச விஷயமும் கிடையாது. இதே கோவிலுக்காக எத்தனை பேர் இங்க உயிரை விட்டிருக்கிறார்கள். வெள்ளக்காரன் காலம் தொட்டு, வெள்ளக்காரன் இதே திருப்பரங்குன்ற பகுதியில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் கோவில் என்ற ஒன்றை இடித்து விட்டான். அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலையும் எடுத்து மேலே இதை தாண்டி வரப்போகிறான் என்று சொன்னவுடன் அங்க இருந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குட்டிப்பட்டர் என்ற ஒருத்தரை கோபுரத்திலிருந்து விழச் செய்து அவர் பேயுருவம் கொண்டு பயமுறுத்தி ஆங்கிலேயர்களை அங்கிருந்து துரத்தினான்றது வரலாறு. அதற்காக ரத்த காணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டு அங்கே இருக்கிறது. நாம ஒன்றும் பொய் சொல்லல, அந்த கல்வெட்டு அங்க இருக்கு. அப்ப அந்த கல்வெட்டுல அந்த ரத்த காணிக்கை கொடுத்து இன்னும் அது எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குட்டிப்பட்டர்னுடைய குடும்பம் எவ்வளவு தூரம் அவங்க பரம்பரை இருக்கோ அது வரைக்கும் இந்த நிலம் என்பது அவங்களுக்கான இது பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு இருக்கணும். ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொன்னா கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவம் உங்களை சேரும்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அன்னைக்கு இந்த கோவிலை காக்க ஏன் விழுந்தான்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மண்ணோட அவனுக்கு இருந்த இந்த கோவிலை காக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு. அவர் மட்டும் இறக்கல, அதுக்கு அடுத்து எல்லப்ப முதலி என்ற ஒருவரும் இதே போல அந்த கோபுரத்திலிருந்து கீழே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். காரணம், இந்த எல்லப்ப முதலி இந்த கோவில் நிர்வாகம் சரியாக நடைபெறவில்லை. இன்னைக்கு நடக்கிறது இன்னைக்கு இந்த HRNC இந்த கோவில் நிர்வாகம் ஒழுங்காக நடந்திருந்தால், தீபத்துணில் விளக்கேற்றப்பட்டிருந்தால், பூர்ணச்சந்திரன் என்ற ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயிர் இன்றைக்கு பறிபு இருக்காது. அப்ப அந்த எல்லப்ப முதலி இதே போல அவரும் அந்த அந்த கோபுரத்திலிருந்து கீழே விழுந்து தன் உயிரை தியாகம் செய்து கொள்கிறார். அவருக்காகவும் ரத்த காணிக்கை அப்படிங்கக்கூடிய ஒன்றை எழுதி வைத்து அந்த குடும்பத்தை பாதுகாத்திருக்கார்கள் அப்படிங்கிற செய்தி அந்த கல்வெட்டும் அங்கே இருக்கிறது பார்க்கிறோம். இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள், நம்மளுடைய இந்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, அன்னைக்கு இந்த மாதிரியாக கோவிலுக்காக தியாகம் செய்தவர்களை இந்த இந்து சமுதாயம் ஏற்றெடுத்து பாதுகாத்தது. அதே போல இந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்தையும் நாம் ஏற்றெடுத்து பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, நம் முன்னாடி இருக்கிறது. இன்னைக்கு அவரோட அந்த இறுதி ஊர்வலத்திற்கு அனைத்து இந்து சகோதரர்களும் இன்னைக்கு போனதை நாம் பார்க்க முடிந்தது. பெரிய அளவுல அவருக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக எல்லாரும் சென்றிருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் அவங்க போனது. இந்த உயிர் தியாகங்கள் இது எல்லாமே நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பூர்ணச்சந்திரன் அவர்கள் இருந்திருக்க கூடாது, இருந்திருக்க கூடாது. எதிர்த்து போராட வேண்டும். ஒவ்வொரு இளைஞனும் எதிர்த்து போராடணும். யாரை பார்த்து அஞ்சு ஏன் நாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்? போராட வாருங்கள். போராடினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நாம் போராட்ட வரலாறு அப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறது. இந்துக்களின் போராட்ட வரலாறு என்றுமே வெற்றி வரலாறாகத்தான் இருந்திருக்கிறது, தவிர தோற்ற வரலாறு கிடையாது இந்த மண்ணில். அப்படிங்கும் பொழுது நிச்சயம் போராடினால் வெற்றி கிடைக்கும். அந்த மாதிரியாக ஒரு மனநிலை என்பது மனதில் வர வேண்டும். பூர்ணச்சந்திரனுடைய தியாகம் என்பது அது வார்த்தைகளால சொல்லி நம்மளால அதை சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஆனாலும் கூட தற்கொலை ஒரு தீர்வாகாது. நம்ம போராட வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணம், அந்த எழுச்சி, இதுதான் ஒருத்தருடைய மனதிலையும் வரணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு
செய்தியாக இங்க இருக்கிறது. இந்த குடும்பத்தை நம்ம இந்த அனைத்து இந்துக்களும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அதே நேரத்துல இந்த தீபம் என்பது ஏற்றியே ஆகப்பட வேண்டும். இதற்கு இந்த 2 பேரோட தியாகம், இவர் பூர்ணச்சந்திரன், இதற்கு இடையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திரு ராஜகோபால் அவர்கள் இதே தீபத்தூணுக்காக பலிதானமானார். இதே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து போராடி கொண்டிருந்ததால் துலுக்கே அவர் வெட்டி கொன்னார். எவ்வளவு கொடூரமாக அவர் வெட்டி கொல்லப்பட்டார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வரலாறு. இது ஏதோ புதுசா நாம புனைந்த கதை ஒன்றும் கிடையாது இங்க. அப்ப இவர்களுடைய ஆத்மாக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த திமுக இன்னைக்கு? இதுகளுக்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும் அல்லவா? அதனால திமுக அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நிச்சயம் இங்கு உருவாகும். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவோம், நிச்சயம் வெற்றி பெறுவோம், நிச்சயம் போராடுவோம்.